ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு 45 டேஸ் ஆகுது. ஸோ வேக்சினேஷன் போட கூட்டிகிட்டு போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வேக்சினா இல்லை கவர்மெண்ட் வேக்சின்ஸ் ப்ரிஃபர் பண்ணனா அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க எப்படி அதெல்லாம் சர்ச் பண்ணணும் சொல்கிறேன். கவர்மெண்ட் வேக்சினேஷன்ஸ் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா வந்து ப்ரைவேட் வேக்சினேஷன் கம்பேர் பண்ணுறப்ப கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து வேக்சினேஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகிடுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ப்ரைவேட் வேக்சினேஷன் விட கவர்மெண்ட் வேக்சினேஷனை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம். ப்ரைவேட் வேக்சினேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களும் எல்லாமே வந்து கவர்மெண்ட் போடுற வேக்சினேஷன்ஸே தான் போடுறாங்க. ஃப்ளூ வேக்சினேஷன், டைஃபாய்டு வேக்சினேஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா கவர்மெண்ட் வேக்சினேஷனுடைய ப்ளஸ் ப்ரைவேட் வேக்சினேஷனும் வந்து அடிஷ்னலாக வந்து போட்டுக்கலாம். பட் நம்ம இந்த 45 டேஸ் போடுற ஃபஸ்ட்டு வேக்சினேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிடணும் கவர்மெண்ட் வேக்சினேஷனா இல்லை ப்ரைவேட் வேக்சினேஷனானு. ஏன்னா கண்டினியூவாக போடுற அந்த 3 வேக்சின் தான் முக்கியம் அப்படிங்கிறனால அவங்க வந்து அதுக்கு வந்து 10,000 30,000 வந்துடும் 3 வேக்சினேஷன் போடவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வேக்சினேஷன்லாம் கம்மியாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கவர்மெண்ட் வேக்சினேஷன் ப்ரிஃபர் பண்ணோம். என்னோடய பேபிக்கு எப்படிலாம் வந்து பெயின் இருந்ததா, ஃபீவர் வந்ததா இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்தராக சொல்கிறேன். எப்படி நான் வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்டையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா யூடியூப்லேயும் வந்து சர்ச் பண்ணேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கவர்மெண்ட் வேக்சினேஷன்லேயே மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் ஆகிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போட்டோம். ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போடுறப்ப டாக்டர் கன்சல்டேஷன் வந்து ப்ரிஃபராக பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு. அதுக்கப்புறம் பேபியோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னுட்டு தான் வேக்சினேஷன் போட கூட்டிகிட்டு போவோம். வேக்சினேஷன் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டு தொடை தான் வந்து எப்பயுமே வந்து வீக் ஆகும். அவங்க இன்ஜெக்ஷன் போட்ட உடனே லெஃப்ட்டு தொடையை நல்லா அழுத்தி பிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸில் 3 இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ரைட் ஆர்மில் ஒன்று, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு டைஸ், அதுக்கப்புறம் ரைட் டைஸ் 2 சைட்லேயுமே போடுவாங்க. ஸோ லெஃப்ட் டைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் வரும். அந்த லெஃப்ட் டைஸை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டோம்னாவே மேக்ஸிமம் வீக்கம் வந்து அந்தளவுக்கு வராது. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஆயின்மெண்ட் வந்து ஒன்று மெடிக்கலில் ப்ரைவேட்டாக வாங்கிட்டு வந்துடுவோம், தெர்மோஃபோபுன்னு. அந்த ஆயின்மெண்ட்டு லைட்டாக அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிடணும், வீக்காக இருக்கிற இடத்துல மட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்து மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டமால் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ டோஸ் அதுக்கு தான் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் மேக்ஸிமம் வந்து செகண்ட் பேபிக்கு எதுவுமே அந்தளவுக்கு வரல. நைட்டில் ஆனால் கண்டிப்பாக ஃபீவர் வரும். நைட்டில் குழந்தைங்க அழுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கொஞ்சம் கையிலே வச்சுக்கணும். தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறனால குழந்தைங்க வந்து கொஞ்சம் அம்மாக்கிட்டேயே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த லெஃப்ட்டு கால் மட்டும் குழந்தைக்கிட்ட கைப்படாமல் தூக்குறது இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கோங்க. வெளியாளுங்க யார்கிட்டையும் அந்த ஒரு 2 நாளைக்கு கொடுக்காமல் இருந்தோம்னாவே குழந்தைங்க வந்து அமைதியாக வந்து செட்டில் ஆகிடுவாங்க. அப்புறம் கண்டிப்பாக அந்த 2 நாளைக்கு குழந்தைய குளிக்க வைக்கக்கூடாது. 3ஆவது நாள் தான் குளிக்க வைக்கணும். தேங்க்யூ.